டெல்லி மேலிடை தலைவரே நேரடியாக களத்தில் இறங்கியிருப்பதால் தம்மால் தொடர்ந்து ஆதரவு தர இயலாது என பாஜக எம்பி சுப்பிரமணியன் சுவாமி கைவிரித்தது சசிகலா கோஷ்டியை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் சசிகலா கோஷ்டிக்கு முட்டு கொடுத்து வந்ததே சுப்பிரமணியன் சுவாமி. இத்தனைக்கும் சசிகலா சிறைக்கு போக காரணமாக இருந்தவரும் இவர்தான். ஆனால் சசிகலாவை முதல்வராக்குவதில் ரொம்பவே மெனக்கெட்டார் சுப்பிரமணியன் சுவாமி. இதனால் பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவையும் கூட விமர்சித்திருந்தார். அத்துடன் இரட்டை இலை சின்னம் விவகாரத்திலும் தேர்தல் ஆணையம் மீது பாய்ச்சலை வெளிப்படுத்தினார் சுப்பிரமணியன் சுவாமி. இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக சசிகலா கோஷ்டி தொடர்பாக எந்த கருத்தையும் அவர் தெரிவிக்காமல் இருந்து வருகிறார். இதனிடையே தங்களுக்கான குரலை தொடர்ந்து நீங்கள் தர வேண்டும் என்று சசிகலா கோஷ்டியினர் சுப்பிரமணியன் சுவாமியை சந்தித்தனர். அப்போது சுப்பிரமணியன் சுவாமி, நான் மத்திய அமைச்சர்கள் சிலர்தான் உங்களுக்கு எதிராக இருப்பதாக நினைத்து குரல் கொடுத்து விட்டேன். ஆனால் டெல்லி தலைமையோ உங்கள் குடும்பத்துக்கு எதிராக உக்கிரமாக இருக்கிறது. ஆகையால் இனியும் இந்த விஷயத்தில் நான் தலையிடுவதாக இல்லை. அப்படி நான் குரல் கொடுத்தால் என் அரசியல் எதிர்காலமே அஸ்தமனமாகிவிடும் என பம்மியிருக்கிறார். இவரே இப்படி பதுங்கிவிட்டாரே என விழிபிதுங்கி கிடக்கிறது சசிகலா கோஷ்டி. சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.